கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் மீதியானியரால் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு விடுவிக்க தேவன் குறைவான தன்னம்பிக்கையுடன் இருந்த கிதியோனை தெரிந்தெடுத்து அவனிடம் சொல்லப்பட்ட வசனம் இது. இந்த வசனம் இன்று நம் எல்லோருக்குமே மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கப் போகிறது. இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடத்தை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இங்கு கர்த்தர் முதலில் கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொல்வதை கவனியுங்கள். பொதுவாக நமக்கு யாரேனும் ஏதாவது ஒரு பணியை கொடுத்தால், இதை நம்மால் செய்ய முடியுமா, இவ்வளோ பெரிய பொறுப்பை நம் தலைமையில் ஏற்றுகிறார்களே, இது எப்படி நம்மால் முடியும் என்று கலங்குவோம். அதே போலத்தான் கிதியோனும், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். கர்த்தர் கிதியோனை திடப்படுத்துகிறார். உனக்குள்ள பலத்தோடு நீ சென்று இஸ்ரவேலை மீதியானியரின் பிடியிலிருந்து மீட்டுக்கொள் என்று சொல்கிறார். இந்த கட்டளையில் முக்கியமானது என்னவெனில், கர்த்தர் அதே நேரத்தில் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கேள்வி எழுப்புகிறார். அதாவது கிதியோனின் வெற்றியின் மூல காரணம் கர்த்தரின் அதிகாரமும் பாக்கியமும் தான் என்பதை ஒப்புக்கொள்ளச் செய்கிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடே என்று கூறும்போது தேவன் கிதியோனின் உள்ளார்ந்த திறமைகளை அடிப்படையாக கொண்டு பேசுகிறார். கிதியோனின் இயல்பான பலம், அதை அவன் உணராமல் இருந்தாலும் தேவன் அவன் உள்ளுள்ள சக்தியையும் ஆவிக்குரிய ஆற்றலையும் அறிந்திருந்ததால், இது தேவன் ஒருவரின் பலவீனத்தை அடிப்படையாக கொண்டு அவரை அழைப்பதில்லை, மாறாக அவருடைய உண்மையான ஆவிக்குரிய பலத்தை அடையாளம் காணவும் அதை வெளிப்படுத்தவும் அழைக்கிறார் என்பது ரொம்ப தெளிவாக இங்கு நமக்கு புரிகிறது. இந்த கட்டளையின் மற்றொரு முக்கிய அம்சம், தேவன் கிதியோனின் பலத்தை குறித்து மட்டும் பேசவில்லை, அது தேவன் தன் வாக்குறுதிக்கு ஏற்ப கிதியோனின் செயலுக்கு துணையாக இருப்பார் என்பதை குறிக்கிறது. எனவே உனக்கு இருக்கிற பலம் என்பது கிதியோனின் இயல்பான திறமைகளை மட்டும் அல்லாமல் தேவனின் ஆவியும் அவரது வாக்குறுதியும் சேர்ந்து செயல்படும் பலத்தை குறிக்கிறது. கிதியோனின் தொடக்க நிலை தன்னம்பிக்கையற்றதாக இருந்தாலும் தேவன் அவனுக்குள்ளே ஏற்கனவே வைத்திருந்த பலத்தை வெளிப்படுத்தச் செய்கிறார். அவர் பயன்படுத்தும் பலத்தோடே போ என்ற சொல் அவன் எண்ணியதை கடந்து தேவனின் வலிமையான வெளிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது. இதனால் தேவன் அழைக்கும்போது முதலில் நாம் நினைக்கும் அளவை மிஞ்சிய வல்லமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்த முடியும். இன்றைய தியான வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம், தேவன் நம்மை ஒரு
முக்கியமான பொறுப்பில் வைக்கிறார் என்றால் அதற்குரிய ஆற்றலையும் திறமையையும் முன்னதாகவே நமக்குள் வைத்திருப்பார். அதை அறிந்து கொள்ளாத நாம் என்னால் இதை எப்படி செய்ய முடியும் என்று கலங்குகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்று. நாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள தேவன் நமக்குள் அளித்த ஆற்றலையும் அவரது ஆவியினால் வரும் சக்தியையும் நாம் அறிந்து கொண்டு நடக்க வேண்டும். கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆணை, ஒருவரின் பலம் ஒருபோதும் தனிப்பட்டது அல்ல, அது தேவனின் துணை மற்றும் வழிகாட்டுதலுடன் இணைக்கப்படும் பொழுது முழுமையாக வெளிப்படும். இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? முடிவில் உனக்கு இருக்கிற பலத்தோடே போ என்பது தேவனின் நம்பிக்கையும் அழைப்பும் ஒருவரின் உள்ளார்ந்த மற்றும் தேவனால் அருளப்பட்ட சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தும் அழைப்பாகும். தேவனின் அழைப்பு நம்முடைய தன்னம்பிக்கையில் மட்டும் இல்லை, அது தேவன் நம்மை பின்தொடரும் ஆவிக்குரிய ஆதரவிலேயே நிலவுகிறது. தேவன் இஸ்ரவேலரின் அவல நிலையை கவனித்து தன்னை நம்பிக்கையற்றவன் என்று எண்ணிய கிதியோனின் மூலமாக பெரிய செயல்களை செய்தது போல உங்களை கொண்டும் மகத்தான காரியங்களை செய்வார். தேவனின் அழைப்பின் பின்னால் அவரின் வாக்குறுதி நிற்கிறது. உன்னை அனுப்புகிறவர் நான் என்பதன் மூலம் தேவன் தம்முடைய செயலுக்கு முழு ஆதரவையும் அளிக்கிறார் என்பதை இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இன்றைய தியான வசனம் ஒவ்வொரு நம்பிக்கை உள்ளவருக்கும் தேவன் வழங்கும் உறுதியை வெளிப்படுத்துகிறது. தேவன் ஒருவர் செய்யும் சேவை பொறுப்பை அவருக்கு நம்பிக்கையோடு கொடுக்கும் பொழுதில் அவருடைய ஆதரவையும் அவருடைய சக்தியையும் அவரோடு வழங்குவார் என்பதை மிக தெளிவாக இன்றைய தியான வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்று மோசே மரித்த பின் இஸ்ரவேலர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை தேவன் யோசுவாவிடம் கொடுக்கும் பொழுது, பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று வாக்களித்தார். இன்று உங்களிடத்தில் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறார் என்றால் கலங்காதிருங்கள். அதற்குரிய திறமையையும் ஞானத்தையும் ஏற்கனவே உங்களுக்குள் அளித்திருக்கும் தேவன் அதை வெளிக்கொணர வேண்டிய தருணம் இதுவே என்பதை அறிந்துதான் உனக்கு இருக்கும் பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிறார். அதோடு நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றும் வாக்களிக்கிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். இன்றே அவர் பாதம் அமர்ந்து அவர் நமக்கு கொடுக்கும் கட்டளையை சிரமேற்கொண்டு செய்ய தயாராவோம். அவரே ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்தி அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக நிறுத்துவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.